உன் சைடுல ஃபால்ட்ட ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். சூப்பர். நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ரில்க வீடியோ குயிக்காக ஷார்ட்னு சீட் ரெடி பண்ணிடலாமா? அதுவும் ஒரே ஒரு பிக்கை வச்சு. ஸோ எப்படின்னு பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க உங்ககிட்ட இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட்டிங் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்க இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபாண்ட் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கா அது வந்து இப்போ நீங்கள் டவுன் பண்ணிக்கோம். ஸோ அது எப்படி உங்கள் ஐட் மோஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம பார்த்தலாமா? ஸோ அதுக்கு கீழே இருக்க டெஸ்ட் நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே டிஸ்ட் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க. கீழே வந்து பண்ணால் வேவல் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் மேலே காலில் 3 பட்டன் இருக்கா அது கிளிக் பண்ண கீழே வந்து பண்ண ஃபாண்ட் இருக்கும் அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மட்டும் லெஃப்ட் சைடில் மேலே 3 பட்டன் இருக்கா அது கிளிக் பண்ண சைடில் வந்து பண்ணாக்க டவுன் மொபைலில் ஷோகும். இதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட ஃபாண்ட் எந்த ஃபைல் கிட்ட இருக்கோ ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறோம். ஓகே, ஸோ 2 ஃபாண்டு கொடுத்துருக்கா ரெண்டுத்துமே இது மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி ஒன் பண்ண நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே சைட்னு இருக்கா அது வந்து பண்ணி கிளிக் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக் உங்கள் ஐட் மோஷனில் வந்து படாக்க அது இன்புட் வரும். நெக்ஸ்ட்டு இந்த இன்புட் இதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு உங்கள் ஐட் மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம மட்டும் க்ளோஸ் பண்ண ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ணாங்க பாருங்கள். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டை வந்து பண்ண மாட்டி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சிட்டே இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகலைனாக்கா அந்த டெஸ்ட் நீங்கள் கில் பேட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அது கில் பேட்டு டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து பண்ணாக்க ஃபேஸ் இருக்கா அது வந்து பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஸ்மால் ஆர்டிகிள்ஸ் வந்து பண்ண கேபிட்டலில் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி எதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணாக்க அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகலைனா மட்டும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபார்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக்கை நம்ம எடிட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணால் அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நம்ம பேஜ் வச்சு கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே சர்ச்சில் வந்து பண்ண பேக் ரூம்னு கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பண்ண நிறைய வெப்சைட் வரும். நான் சஜன் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க அடாப்ட்னு வந்து பண்ண ஒரு வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கும். ஓப்பன் பண்ணி மேலே வந்து பண்ணாக்க சைன் இன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய இமெயில் கொடுத்து வந்து பண்ணிங்க சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கீழே அப்லோட் யுவர் ஃபோட்டோ இருக்கா அது வந்து பண்ணிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கா அது வந்து பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்கள் எந்த இமேஜ் பிஎன்ஜி இமேஜை கன்வெர்ட் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த பிக்கை வந்து பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதையும் வந்து பண்ணாக்க ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ கீழே டவுன் இருக்கா அது கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பண்ணாக்க டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அப்படியே பேக் வைக்கலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஐட் மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண அந்த ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ண பார்த்தலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இருக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொட்டி மீடியோ கொட்டு நான் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த பிக் வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க சாங்குக்கு மேலே வர மாதிரி நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த பிக்கை நீங்கள் எது வரைக்கும் சென்ட் பண்ணினாக்கா அப்படி நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க 6.21 செகண்ட் வரைக்கும் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை வந்து பண்ணிங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபிட்டில் டிசிஷன் வேர்ப் இருக்குது அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணால் சைடில் டெல்ஸ் ஃபிட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேனல் செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் போய்ட்டு இது வந்து பண்ணாக்க -90 வந்து பண்ணிக்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு லைட்டாக மூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த சைடில் தர ஒரு ஆப்ஷன் இருக்குது அது கீழ் போயிட்டு நான் வந்து பண்ணாக்கி என்னோடய பிக்கு தோமை அச்சன் பண்ணி கரெக்டாக இந்த சைடு கீழே வந்து பண்ணாக்க நான் வந்து ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் வந்து பண்ணாக்க இதை ஆட் பண்ணியாச்சா? ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ணாக்க மூவிஃபிட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அது கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிக்குக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த சைடுக்கு ஃபேம் இருக்கா அது வந்து பண்ணிக்க கிளிக் பண்ணிக்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க கொஞ்சமாக தள்ளி வந்து பண்ணாக்க அவங்க ஒரு ஃபேமை நீங்கள் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டுங்க வந்துட்டு இதை வந்து பண்ணாக்க நான் பிக்கு மறைகிற அளவுக்கு வந்து பண்ணாக்க லைட்டாக மூவ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ அந்த 2 ஃபேமுக்கு சென்டராக கொண்டு வந்துட்டு இந்த சைடில் இருக்கிற கிராஃப் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணி விட்டுருக்கோம். ஓகே, முடிஞ்சா நெக்ஸ்ட் இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படி இங்கே மூவ் பண்ணிங்கனாக்கா இந்த இடத்துல ஒரு புக் மார்க் பாருங்கள் சென்டராக அந்த புக் மார்க் வந்துட்டு இப்போ கீழே மோட்ஸில் போயிட்டு இப்போ அங்கே ஒரு கீஃபேம் நம்ம வந்து பண்ண கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பண்ண கொஞ்சமாக ஒரே ஒரு பாயிண்ட் தள்ளி வந்து பண்ணாக்க இந்த இடத்துல டெஸ்ட் கீழே வந்து பாருங்கள். ஸோ அது கரெக்டாக ஒரு பாயிண்ட் தள்ளி அவங்க ஒரு கீஃபேம் கொடுத்து இப்போ நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க ஜஸ்ட் அந்த சைடுக்கு நம்ம மூவ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ண கரெக்டாக இது ஆட் ஆகிடுச்சா? இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்குது. நான் வந்து கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ வந்து பண்ணாக்க மட்டும் நம்ம பிக்குக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கிஃபம் கொடுத்து இதை வந்து பண்ணாக்க லைட்டாக அந்த சைடுக்கு நான் லைட்டாக மூவ் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு இது ஆட் ஆகிடுச்சா? சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டெஸ்ட்டுக்கு போய்க்கலாமா? ஸோ டெஸ்ட்டுடைய கலர் வந்து பண்ண நான் வந்து பிளாக் அண்ட் ஒரு க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். என்னோட பிக்குக்கு தகுந்த மாதிரி அந்த க்ரீன் கலர் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அந்த கலர் வேணுன்னா அப்படியே வச்சுக்கோங்க. இல்லை அதை சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்க ஜஸ்ட் அந்த பிக் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு சைடில் கலர் இருக்கா கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, சொல்ல முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அப்படியே மூவ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க உங்களுக்கு இப்படி தான் ஷோகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த இடத்துலேருந்து பாருங்கள். இப்போ கரெக்டாக அந்த டெஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கலாம். இப்போ கீழே ப்ரெஸ் விட்டு மீடியோ கொடுத்து அதே ஃபுல் இமேஜ் நம்ம வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படி நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல வந்து இப்போ எனக்கு ஒரு ஒயிட் கலர் மாதிரி ஒரு லேயர் பாருங்கள். ஜஸ்ட் அது கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டேன். ஸோ ஜஸ்ட் இந்த பிக் வந்து இப்போ எனக்கு சாங் எண்டு வரைக்கும் நம்ம எசைன் பண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபிட்டில் முன்ன நம்ம அந்த ஃபஸ்ட்டு பிக்கு டெல் ஷிஃப்ட் ஆட் பண்ண பாருங்கள். அது இது அந்த இடத்துல எங்கே ஷோ ஆகும். ஜஸ்ட் அது கீழ் போயிட்டு ஜஸ்ட் இந்த மிரர் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கும் அது கீழ் போயிட்டு இப்போ அந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் தடவை யூஸ் பண்ணி உங்களுடைய பிக் எந்த மாதிரி ஆட் ஆகணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கட்டை வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நம்முடைய டெஸ்ட் வந்து பண்ணாக்க பிக்குக்கு மேலே இருக்குது. ஸோ அது மறைக்கிறதுக்காக தான் நம்ம பேஜ் இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தலாமா? ஸோ நீங்கள் பிக் ஆட் பண்ணிங்கனாக்க அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸ் இருக்க அதை கிளிக் போயிட்டு டூபேட் லேயர் பாருங்கள் அதை வந்து பண்ணிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற பிக் வந்து பண்ணாக்க சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா டெஸ்ட்டுக்கும் மேலே வந்து பண்ணிங்க கொண்டு போய் விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை வந்து இப்போ நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் கலஃப் இருக்கா அது கிளிக் போயிட்டு இப்போ இந்த சைடில் ஸ்டார்க்கு இருக்கா அது கிளிக் போயிட்டு ஸோ இப்போ இதே இமேஜை நீங்கள் பேஜ் இமேஜை கலர் பண்ணி வச்சுருக்கீங்களா? ஜஸ்ட் அந்த பிக்கை வந்து செலக்ட் போயிட்டு மேலே கால்ப்பு சரி பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணாலே போதும். கரெக்டாக டெஸ்ட் வந்து பண்ணாக்க பேக்ரவுண்டில் போய் வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இது ஆட் ஆகிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணி நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி வந்து பண்ணாக்க அந்த எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிடலாமா அந்த பேஜ் இமேஜுக்கு? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு வந்து பண்ண இப்படியே இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க இந்த 2 புக் இருக்கா? ஸோ அந்த புக் மார்க் வந்துட்டு இப்போ அந்த பேஜ் இமேஜ் கிளிக் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டோம் அதே சேம் மெத்தட் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கட்டை எங்கெங்கே நான் புக் மார்க் கொடுத்துருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, முடிஞ்சா? இப்போ வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு பேஜ் இமேஜ் கிட்ட வந்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேஜ் இமேஜை கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு டூப்ளிகேட் லேயர் இருக்கா அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோம். ஸோ இன்னொரு பிக்கு வந்து பண்ணுங்க நீங்கள் டூப்ளிகேட் லேயர் பண்ணிக்கோம். ஓகே, முடிஞ்சு. ஸோ இப்போ கீழே ஒரு பிக் இருக்கா அந்த பிக்கை வந்து பண்ணிங்க செலக்ட் போயிட்டு கீழே முடிச்சிருக்கா அது கிளிக் பண்ணிவிட்டேன். கரெக்டாக அந்த பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃபேம் கொடுத்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண கொஞ்சமாக தள்ளி வந்து பண்ணாக்க அங்கே ஒரு கீ ஃபேம் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இது வந்து பண்ணாக்க எனக்கு லெஃப்ட் சைடில் வந்து பண்ணாக்க லைட்டாக இந்த மாதிரி நான் மூவ் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பண்ணாக்க இந்த 2 ஃபிலிம் சென்டரை கொண்டு வந்துட்டு இந்த சைடில் இருக்கிற கிராஃப் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃப் மட்டும் இங்கே செட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே 3 பட்டன் இருக்கா அதுக்கு செல்ல போயிட்டு இதில் காப்பி கோடு இருப்பாருங்க அது வந்து பண்ணிக்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க கொஞ்சமாக தள்ளி வந்து பண்ணாக்க அவங்க ஒரு கிஃபம் கொட்டு இது வந்து பண்ணாக்க லெஃப்ட் சைடில் மறையிற அளவுக்கு வந்து பண்ணாக்க லைட்டாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கும். இப்போ மட்டும் இந்த 2 கிஃபம்க்கு நீங்கள் சென்டரை கொண்டு வந்துட்டு இந்த கிராஃப் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு அங்கே காப்பி பண்ணது எங்கள் பிஎஸ் கோன்னு கொடுத்துங்க. ஓகே, இது ஆட் ஆகிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அதுக்கு மேலே இருக்கிற அதே இப்போ மீன்ஸ் கிளிக் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கிஃபம் நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அது கொஞ்சமாக தள்ளி வந்து பண்ணாக்க அவங்க ஒரு கிஃபம் கொடுத்தேன். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க கொஞ்சம் தள்ளி அவங்க ஒரு கிஃபம் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் கிஃபம் வந்துட்டு இது வந்து பண்ணாக்க எனக்கு ரிசைடில் வந்து பண்ணாக்க லைட்டாக நான் வந்து மூவ் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 2 கிஃபம் சென்டரில் கொண்டு வந்துட்டு இந்த கிராஃப் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு அங்கே காப்பி பண்ணது இங்கேயும் நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கிஃபம் போயிட்டு இது வந்து பண்ணாக்க மறையிற அளவுக்கு நான் வந்து பண்ணாக்க லைட்டாக மூவ் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அங்கே காப்பி பண்ணி தான் மட்டும் இதில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மூவ் பண்ணி பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்து மாதிரி எஃப்ட் உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா? சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் பேஜ் கிட்ட போய்க்கலாமா? இப்போ அந்த இமேஜை நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு டூப்ளிகேட் லேயர் இருக்கா அது வந்து பண்ணிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கீழே இருக்கிற அந்த பேஜ் இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிசைன் வேர்ப் இருக்கா அது வந்து பண்ணிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பண்ணாக்க இந்த எஃபெக்ட் இருப்பாருங்க இதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பண்ணாக்க கட் அந்த பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கிஃபம் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க கொஞ்சமாக தள்ளி வந்து பண்ணாக்க அங்கே ஒரு கிஃபம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இது வந்து நீங்கள் 0 வச்சு விட்டுக்குங்க. ஓகே,
ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு செகண்டுக்கு போயிட்டு இது வந்து பண்ணாக்க ஒரு 100க்கு மேலே உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து பண்ணாக்க ஒரு 150 கிட்ட வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த 2 ஃபார்ம் சென்டரை கொண்டு போயிட்டு இந்த கிராஃப் சிங்கிள் போயிட்டு அங்கே காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அங்கே ஒரு ஃபார்ம் போயிட்டு இது வந்து பண்ணாக்க மறுபடியும் நம்ம 0க்கு வச்சு விட்டுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பண்ண கிராஃப் ஆப்ஷன் இங்கே ஆட் பண்ண வேணாம், இப்படியே இருக்கட்டும். ஓகே. ஸோ இப்போ வந்து பண்ணாக்கி இது நீங்கள் பொருள் பார்த்து ஆட் ஆகிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு 35 மிச்சம் நம்ம வந்து பண்ண கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு டூபிட்டில் இருக்கா அதை வந்து பண்ணிங்க கிளிக் பண்ணிக்கும். இப்போ கீழே இருக்கிற அந்த இமேஜை நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் அதே டிசிஷன் வேர்பில் வந்து பண்ணாக்க மேலே வந்து பண்ணாக்க பெண்டுன்னு இருக்கா அது வந்து பண்ண கிளிக் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு இது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பண்ணாக்க கட்டப்பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீஃபார்ம் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி அவங்க ஒரு கீஃபார்ம், நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி அவங்க ஒரு கீஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பண்ணாக்க செகண்டிங் பண்ணிட்டு இது வந்து பண்ணாக்க லைட்டாக உங்களுக்கு எந்த சைடில் வேணுமோ அந்த சைடில் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக நான் எனக்கு இந்த அளவுக்கு போதும். ஸோ இப்போ அந்த 2 ஃபார்ம் சென்டரை கொண்டு போயிட்டு இந்த கிராஃப் சிங்கிள் போயிட்டு அங்கே காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு போயிட்டு இது வந்து பண்ணாக்க இன்னும் கொஞ்சம் நான் வந்து பண்ணாக்க இந்த சைடு நான் வந்து பண்ணாக்க லைட்டாக மூவ் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இதுவும் நம்ம வந்து பண்ணாக்க ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணி விட்டலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக இது உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க லாஸ்ட்டுக்கு வந்து பண்ணாக்க அப்படியே இருக்கட்டும். ஸோ வேணும்னாக்க முன்னாடி இருக்கிறது மறுபடியும் வேணும்னா நீங்கள் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கும். ஓகே. சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இதுக்கு லைட்டாக நம்ம வந்து பண்ணாக்க ஒரு க்ளோ எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணலாமா. ஸோ நீங்கள் பொருளை பார்த்துருப்பீங்க, பட் சில பேர் உங்களுக்கு இப்படியே போகுதுன்னீங்க, சில பேர் வேணுன்னீங்க. நான் பட் பிரிவில் காட்டு அதனால உங்களுக்கு எப்படி ஆட் பண்ணி சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு நான் மேலே இருக்கிற மியூசிக் கிளிக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் மேலே செக்னு இருக்கா அதை கிளிக் பண்ணிவிட்டேன். இதில் வந்து பண்ணாக்க க்ளோன்னு வந்து பண்ணாக்க டைப் பண்ணிங்க. இதில் க்ளோ ஸ்கேன் வந்து பண்ணாக்க ஒரு எஃபெக்ட் வருதா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக கொஞ்சம் தள்ளி வந்துட்டு அந்த எஃபெக்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அங்கே ஒரு கீஃபார்ம் கொடுத்தேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி அங்கே ஒரு கீஃபார்ம் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டுக்கு போயிட்டு இது வந்து பண்ணாக்க நான் வந்து 0 வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்டுக்கு போயிட்டு இது வந்து பண்ணாக்க ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இது ஆட் ஆகிடுச்சா. ஜஸ்ட் அப்படி நம்ம பேக் போயிட்டேன். ஜஸ்ட் இப்போ வந்து பண்ணாக்க இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு காப்பி விட்டு கொடுத்து உங்களுக்கு வந்து பண்ணாக்க எந்த இந்த பேஜ் இமேஜுக்கு வேணுமோ ஸோ அந்த இமேஜுக்கு வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த எஃபெக்ட் நீங்கள் வேணால் பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கட்டை இதாகிடுச்சா. நெக்ஸ்ட் ஃபைனலி நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த மூவி ஃபிட் நம்ம ஆட் பண்ணிடலாமா. ஸோ அது எங்கே இருக்குனாக்க இதே ப்ரீசெட்டு கீழே வந்து பண்ணாக்க நம்மளுடைய பேஜில் 3D கேமரா எஃபெக்ட் வந்து பண்ண தனியாக ஒரு ப்ரீசெட்டோ கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் அது கீழே ஏதாவது டைமிங் இது ஓடிச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க டவுன்லோட் ஆகும். ஸோ அதில் தான் நம்ம வீடியோ யூஸ் பண்ணிக்க அந்த எஃபெக்ட் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்க இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு இதில் சைட் ஆல்லே இருக்காதுன்னு பண்ண கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி பாக்ஸையும் கொடுத்து இதில் காப்பி லேசர் அதை கிளிக் பண்ணிட்டு அப்படி இங்கே பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நான் காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் கொடுத்து PS3லேயே கொடுத்தினாக்க ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி அடையிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதில் கேமரா ஆப்ஷன் வந்து இப்போ ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பொருள் 10 உங்களுக்கு அந்த எஃபெக்ட் உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதோட டெஸ்ட்டு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு வேணால் கலர் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நெக்ஸ்ட் நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க ஆனில் இருக்கா நீங்கள் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ணாக்க யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ எது டவுட் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.